சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு. ஆனா, மற்ற உறுப்புக்கு இதில உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற உறுப்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே காட்டும். இப்போ ஒரு கல்லீரல் எடுத்துக்கிட்டோம்னா, அதில கொஞ்சம் அதோட ஃபங்ஷன் மாறுபட்டது அப்படின்னா, மஞ்சள் காமால உடனே சிம்டம் காட்டும். ஆனா, அந்த கிட்னிய பொறுத்தவரைக்கும் நமக்கு 50% கீழ வரும்போது தான் சின்ன சின்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். அதனால தான் நம்ம சிறுநீரக செயலிழப்ப ஈஸியா கவனிக்க முடியல. இதுக்கான ரீசன் பலது இருக்கு. சிறுநீரக செயலிழப்புக்கு ரீசன் நெறைய இருக்குது. அத பத்தி நம்ம ஏற்கனவே பல வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா, இப்போ ரீசெண்டா என்ட்ட வரக்கூடிய சில கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாருமே சிறுநீரக கல்லுக்கு சிகிச்சை எடுத்தவங்களா இருக்கிறாங்க. அதாவது லித்தோட்ரிப்சி சர்ஜரி பண்ணவங்களா இருக்காங்க. ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் சிறுநீரக செயலிழப்பு வர்றதுக்கு ஒரே காரணம் ஹைட்ரோ யூரிட்ரோ நெஃப்ரோசிஸ். ஸோ இந்த பிரச்சனை இந்த சர்ஜரி பண்ண எல்லாருக்கும் வருமா? இது சிறுநீரக செயலிழப்புக்கு எந்த வகையில் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சர்ஜரி முடிஞ்ச பிறகு உள்ள ரிப்போர்ட்ஸ். சரி, ஒரு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை கரைச்சி வெளியே அனுப்புறதுக்கோ இல்லை உடச்சி எடுக்கிறதுக்கோ நிறைய மெத்தட் இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அந்த வகையில் நம்ம கரைச்சிக்கலாம். நவீன மருத்துவத்தில் ஒவ்வொரு யூரோலஜிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான முறையை ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே பேஷண்ட்டோட கண்டிஷன், அந்த ஸ்டோனோட சைஸ் இருக்க இடத்த இதெல்லாம் பொறுத்தது. ஸோ இந்த ஸ்டண்ட் எப்போ வைப்பாங்க அப்படின்னா, இந்த லித்தோட்ரிப்சி அடிக்கும்போது அந்த பெரிய கல்லெல்லாம் உடஞ்சி வெளியே வரதுக்கு வசதியாக இந்த ஸ்டண்ட்னு சொல்லக்கூடியதை யூரிட்டரில் பொருத்துவாங்க. இந்த யூரிட்டர் அப்படிங்கிறது கிட்னியையும் பிளாடரையும் இணைக்கக்கூடிய ஒரு டியூப். ஸோ இந்த டியூப் சைஸை பெருசாக்காக அந்த ஸ்டண்டை வைக்கிறாங்க. இது அந்த கல்லெல்லாம் கரைஞ்சி வெளியே வந்த பிறகு அந்த ஸ்டண்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த ஸ்டண்டை ரிமூவ் பண்ண பிறகு சிலருக்கு வலியோ இல்லை சில பிரச்சனையோ வரும்போது நம்ம மருத்துவரை அணுகணும். அவங்க அதுக்குள்ள ப்ரிகாஷன்ஸ், அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனை ஓரளவு தடுக்கலாம். ஆனால் இது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்ஜரி முடிஞ்சோட நமக்கு ஸ்டோன் பிரச்சனை இல்லை, இந்த வலியெல்லாம் சாதாரணமாக உள்ள அந்த புண்ணில் உள்ளது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடுறதோட விளைவு அந்த டியூப்பு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி அது க்ளோஸ் ஆகி நம்ம யூரின் வெளியே பாஸ் ஆக முடியாத அளவுக்கு வந்துடும். இந்த கண்டிஷன் என்ன ஆகும்னா, யூரின் ரிட்டர்ன் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த கிட்னி நீர் தங்கி நீர் கோத்து பல்ஜ் ஆகும். ஸோ கிட்னியோட சைஸு நார்மலாக நமக்கு 8 to 9 இந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்க இடத்துல 13, 14, 15 சென்டிமீட்டருக்கு வீங்குது. இதுவும் நமக்கு வெளியே தெரியாது. இந்த டைமில் ஒரு பெயின் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை நம்ம ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்துலேயும் நம்ம அதை பார்த்துக்கல அப்படின்னா அந்த கிட்னி செயலிழந்துடும். இது ஒரு சைடில் மட்டும்தான் நினைக்கிறாங்க. எப்போவுமே ஒரு சைடு கிட்னியில் பிரச்சனை ஆகும்போது இன்னொரு சைடு கிட்னியும் அந்த பாதிப்பு வந்துடும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே அடுத்த கிட்னியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட விளைவு சிறுநீரக செயலிழப்பில் கொண்டு போய் விட்டுருது. ஸோ இந்த கொடுமையான சிறுநீரகப்புக்கு காரணம் அந்த சர்ஜரியோ அந்த ஸ்டண்ட் வச்சதோ இல்லை, அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டுக்காமல் விடுறது. ஸோ ப்ராப்பராக அந்த நெஃப்ராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சிகிச்சையை அவங்க கொடுப்பாங்க. சரி, இப்போ இது எல்லாமே முடிஞ்சு சிறுநீரக செயலிழப்பு வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் இதை நம்ம சதை அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூரிட்டர் வந்து க்ளோஸ் ஆகி போகிறது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதை ப்ராப்பராக நம்ம சித்த மருத்துவரை பார்த்து நீங்கள் மருந்து எடுக்கும்போது ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல நம்ம வலி இருந்தது கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். சித்த மருந்துகளில் அது ஈஸியாக நம்ம கரைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இல்லை ஒரு யூரோலஜிஸ்ட்டை போய் அதை சிகிச்சை எடுக்கும்போது அதை முழுமையாக ஃபாலோ பண்ணி சரி பண்ணிடணும். அப்படி அரைகுறையாக விட்டால் அதோட பாதிப்பு கண்டிப்பாக சிறுநீரக செயலிழப்பு தான். அதனால் கிட்னி ஸ்டோனால் செயலிழப்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் டாக்டர் சொல்ல அதை ஃபாலோ பண்ணலன்னா அந்த பிரச்சனை வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவீன மருத்துவத்தில் டயாலிசிஸ் இந்த மாதிரி உள்ள சிகிச்சைகள் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன் சைட் கிட்னியை ரிமூவ் பண்ணணும் கூட சொல்லுவாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் இந்த சதையடைப்பை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அக்யூட் கண்டிஷனில் வரக்கூடிய பிரச்சனை. முதல்ல அதை நம்ம சரி பண்ணிடலாம். நாளையில் விட்டோம் அப்படின்னா சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்குள்ள அத்தனை சிம்டமும் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடுலரி டிஃபரன்ஷியேஷன் மாறிக்கிட்டே வரும். சிறுநீரக அதோட ஃபங்க்ஷனும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அடுத்த முறை கிட்னி ஸ்டோன் தானே அப்படின்னு சொன்னால் கிட்னி ஸ்டோன் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியம் விடாமல் சின்ன சைஸில் இருக்கும்போது அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி கரைச்சிருங்க. இல்லை பெரிய சைஸில் இருக்குதுங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சிகிச்சையை முழுமையாக எடுத்துடணும். இப்போ யாராவது இந்த மாதிரி ஸ்டோனுக்காக ஸ்டண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டாக்டர் சொல்கிறத முழுமையாக ஃபாலோ பண்ணி அதை ஸ்டண்டை ரிமூவ் பண்ண பிறகும்
ஸ்கேன் பார்த்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தயவு சித்த மருத்துவமனை அணுகலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.